Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 78th program to perform binary search in string using recursion. So binary search program ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 42nd program numbers வச்சு பார்த்துருக்கோம். இப்போ string வச்சு பார்க்க போகிறோம். ஸோ மேனுவலாக பார்த்தீங்கன்னா n equal to 10 elements நம்ம ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லிக் கொடுக்க முடியும் பைனரி சர்ச்சிங் எப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிங்கில் எப்படி சேவ் ஆகிருக்குன்னா 2 dimensional தான் நம்ம ஸ்ட்ரிங்கை கெட் பண்ண முடியும் அரே யூஸ் பண்ணி. அப்போ இப்படி தான் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் எஸ் ஆஃப் ஜீரோவை நீங்கள் அசஸ் பண்ணாலே ஃபுல் ஸ்ட்ரிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நல் கேரக்டர் உங்களுக்கு எண்டில் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். /0 உங்களுக்கு எல்லா எண்ட்லேயும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். நல் கேரக்டர் செட் பண்ணலன்னா அது கேரக்டர் ஆஃப் அரே தான் அர்த்தம். அப்போ நம்ம இது எப்படி வந்து இன்புட்டும் கொடுக்கணும்னா எஸ் ஆஃப் 0 அப்படின்னா இன்புட் கொடுக்கலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ் ஆஃப் 5ல இன்புட் கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அவுட்புட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் ஆஃப் 5 ஃபார் லூப்பில் கொடுத்துட்டு எஸ் ஆஃப் 5நாலும் பிரிண்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த ஆன்சரை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். 2 dimensional தான், 1 dimensional மாதிரியே ஒர்க் பண்ணும். ஆனால் இப்படி தான் மெமரியில் உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன 20 எஸ் ஆஃப் 20 ஆஃப் 20 அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 ரோஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 10 தான் சேவ் பண்ணியிருக்கோம். 20 காலம் செட் பண்ணி கொடுக்கும். ஸோ 0 to 19 வரை உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும் மெமரி அலோகேஷன். மற்றதெல்லாம் கொடுக்கலன்னா வேஸ்ட் ஆயிடும், வேஸ்ட் ஆஃப் மெமரி தான். இப்படி தான் உங்களுக்கு இன்புட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னது அடுத்தது என்னது நமக்கு கான்செப்ட் கீ வந்து ஒன்று கொடுக்கணும். ஏன்னா நம்ம பைனரி சர்ச் ஏதோ ஒரு கீ ஸ்ட்ரிங்கை கொடுத்து நம்ம இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் அட் பொசிஷனையும் நம்ம சொல்லணும், 6th பொசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது பாருங்க 5ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்குது, 0 to 5. ஆனால் ஆக்சுவலாக இது என்னது 6th பொசிஷன், அதனால +1 கூட்டி உங்களுக்கு சொல்லணும். அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த சைடு ஃபர்ஸ்ட் சென்டர் பொசிஷன் பற்றி தான் நம்ம காண்போம். இந்த சைடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்திருக்கோம். இந்த சைடு இந்த இதுக்கு மிடிலுக்கு அந்த சைடு உள்ளதையும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்தது இல்லாத ஒரு எலமெண்ட்டையும் செக் பண்ணி உங்களுக்கு நம்ம கோடிங் ஒர்க் ஆகுதா என்ன கான்செப்ட்னு சொல்லி பார்க்க போகிறோம். XYZ நம்மகிட்ட கிடையாது, இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வரணும். இங்கே முக்கியமாக என்ன அப்படின்னா பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பைனரி சர்ச்சோட எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டிக்ஷனரி தான். ஏதாவது ஒரு வேர்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சர்ச்சிங் மெத்தட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கு அல்பபெட்டிக் ஆர்டரில் இருக்கணும். அதை நீங்கள் கொடுக்கலன்னா எரர் வந்துடும், ஒர்க் ஆகாது, கரெக்டான ஆன்சர் கொடுக்காது. அப்போ நீங்கள் கட்டாயம் அசெண்டிங் ஆர்டரில் ABCDFன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக வேர்ட்ஸை வந்து என்னது லெட்டரை கண்டினியூட்டி ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். அப்போ அல்பபெட்டிக்காக நீங்கள் இன்புட் கொடுத்துக்கோங்க, நேம்ஸ் கரெக்டான நேம்ஸை கொடுத்து அழகாக கொடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், டிக்ஷனரியை ஓப்பன் பண்ணோன்னே மிடில் நம்ம பார்ப்போம், மிடில் ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னொன்னே இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து தேடிட்டு வரீங்க அப்படின்னா அந்த மிடில் இருந்து அந்த சைடு இருக்கான்னு பார்ப்போம். அப்போ அந்த பேஜுக்குள்ள மட்டும் நம்ம தேட போயிடுவோம். இல்லை லெஸ் தேன் இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு உள்ள பேஜை தேட போயிடுவோம். அப்போ அது வந்து அதை அந்த பொசிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள ஓப்பன் பண்ணுவோம், அதுதான் மிடில் அப்படின்னு நமக்கு. அப்போ அந்த மிடிலுக்கு இந்த சைடு இருக்கா அந்த சைடு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு செக் பண்ணுவோமா, இப்போ இந்த கீ எடுத்துக்குவோம், இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கையும் நம்ம எடுக்க போகிறோம், 0 to 9 வரை எடுக்க போகிறோம். அப்போ இது வந்து லோ எல்லுன்னு எடுத்துக்கிறேன், லோ L = 0, இது வந்து H = 9ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ண போகுது, இந்த ஃபுல் இதையும் செக் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, அப்போ 4.5 கிடைக்கும். இண்டிவிஜுவல் நம்ம சொல்லிட்டோன்னா 4 மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த 4 கிடைக்கும் போது என்னது, அந்த மிடில் தான் அந்த வேல்யூவை செக் பண்ணும், இண்டெக்ஸ் தான் மிடில். அந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்த கீ வந்து சேமான்னு பார்க்கணும், கொடுத்த கீ சேமான்னு பார்க்கணும். இப்போ இல்லைன்னொன்னே என்ன பண்ணணும், இந்த மிடிலோட வேல்யூ கீயும் கிரேட்டர் தானா லெஸ் தானான்னு கேட்கணும். இதை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தானா இருக்குது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கிரேட்டர் தானா இருக்கு. அப்போ எப்படி செட் பண்ணுவீங்க, இதுக்குள்ளே சர்ச் பண்ண வந்துடுவோம், கரெக்டா இதுக்குள்ளே சர்ச் பண்ண வந்துடுவோம்.
அப்போ என்ன ஆகணும், எனக்கு லோ வந்து 0வா இருந்துச்சுல்ல, அப்போ என்னது கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா ஹை சேமா இருக்கணும், லெஸ் தெனா இருந்துச்சுன்னா லோ சேமா இருக்கும், சேஞ்சஸ் கிடையாது. அதனால நான் நினச்சிக்கணும். கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா ஹையை டச் பண்ணக்கூடாது, லோ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. லோ என்னமாகும், மிடில் பிளஸ் 1. சப்போஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா மிடில் -1 செட் பண்ண போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இது கிரேட்டர் தென்னா இருக்குது. அப்ப என்னது, இந்த பாட்டை மட்டும் பண்ண போறோம். அப்ப லோ என்ன ஆயிட்டு, 5ன்னு ஆயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. லோ இப்படி இருந்துச்சுன்னா மிடில் வந்து 9/2 கிடைக்குது. 4.5 இன்டிஜர்னால 4. S/4 செக் பண்றோம், இல்ல. அடுத்தது என்னது, 5. லோ வந்து சேஞ்சஸ் ஆயிட்டு, கிரேட்டர் தென்னா இருக்குது. அப்போ 5யும் 9யும் பிளஸ் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 7 ஆன்சர். அப்போ S/7ல ஆன்சர் இருக்கான்னு பார்க்குறீங்க. இந்த பார்ட்குள்ள சென்டரை கண்டுபிடிக்கிறோம், மிடில் கண்டுபிடிக்கிறோம். அதில் உங்கள் ஆன்சரான்னு கேட்குறோம். இல்லை, இல்லைன்னொன்னே இந்த 5 to 9 தானே இருக்கும். அப்போ இந்த 2 பேஜா இங்கே இந்த சைடு உள்ள இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இந்த வேல்யூ வச்சுட்டு இது கிரேட்டர் தெனா லெஸ் தெனா, என்னது லெஸ் தென் நமக்கு. அப்போ லெஸ் தென்னா என்ன சொன்னேன், லெஸ் தென்னா லோ சேம், ஹையை தான் மாற்றணும். அப்போ ஹை என்ன ஆகுது, 7 -1, மிடில் -1. அப்போ இந்த பாட்டை செக் பண்ண போறோம். இப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கு மிடில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மிடில் என்ன பாருங்க, 5 6 ஆயிட்டு லோ. மிடில் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 5.5 இன்டீஜர் மட்டும் எடுத்துக்கோ. ஸோ வந்து 5 S/5ல ஆன்சரான்னு கேட்குங்க. இது மிடில் ஆயிட்டு. இப்போ மிடில் ஆன்சர் கிடைச்சிட்டா வந்துடுவோம் வெளியே. ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னே பொசிஷன் வந்து மிடில். இப்போ என்ன ஆன்சரு, 5. அப்போ பொசிஷன் என்னன்னு எழுதுவீங்க, மிடில் +1 தான் உங்களோட பொசிஷன் ஆன்சர். இப்போ இந்த கீக்கு வாங்க, மேலே உள்ளதும் கரெக்டாக செக் பண்ணணும்ல. இந்த கீ ஃபர்ஸ்ட் பொசிஷனை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இங்கே நடந்திருக்கும். மிடில் கண்டுபிடிச்சிருப்போம் 4. ஏன்னா 0 + 9/2 4 கிடைச்சிருக்கும். இதை ஃபர்ஸ்ட் இதான் செக் பண்ணுறீங்க, இல்லை. அடுத்தது இல்லைன்னு உடனே என்னது, இந்த வேல்யூயும் கீயும் லெஸ் தெனான்னு கேட்பீங்க. ஆமா, இதை விட சின்னது. சின்னதுன்னு ஒன்று என்ன சொன்னேன், சின்னதுனாலே லோ சேமா இருக்கும், ஹை மட்டும் தான் மாறும். சின்னது லோ சேம். அப்போ லோ அப்படியே இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாட்டை மட்டும் தான் செக் பண்றோம். 0 to 3 வரை செக் பண்ண போயிட்டோம். அதுக்கு நீங்க மிடில் கண்டுபிடிக்கணும். அப்போ 0 + 3/2 1.5. அப்போ 1க்கு ஆன்சர் எடுத்துக்கணும். இதான் மிடில்னு சொல்லி வச்சிருக்கோம். மிடில் உங்களோட கீயான்னு கேட்குறீங்க. இல்லை, சேமா இல்லை. சேமா இல்லைன்னு இந்த மிடிலோட வேல்யூ கீ வந்து எந்த சைடு இருக்கு, இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு செக் போகிறோம். கிரேட்டர் தெனா லெஸ் தெனான்னு கேட்க போகிறோம். இப்போ லெஸ் தெனா என்ன சொன்னேன், லோ சேம். ஹையை மட்டும் மாற்ற போகிறோம். அப்போ இது 2 தானே செக்கிங்க. அப்போ இது லோ வந்து என்னது தான் மிடில். அப்போ லோ என்ன, ஹை என்ன பண்ணுது, -1 ஆயிருது. அப்போ 2 சேமா இருக்கா, லோவும் ஹையும் சேம் பொசிஷன்ல இருக்குது. சரியா, சேம் பொசிஷன்ல வந்துருது மைனஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்போ அதோட மிடில் என்னது, இதுதான். A = 0 ஈக்குவலா இருக்கும் போது உள்ள நுழையணும். இதை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலும் உள்ள நுழையணும். அப்போ 0 0னா 2 லோவும் 0 ஹையும் 0 ஈக்குவலா இருந்தாலும் உள்ள நுழையுது. மிடில் கண்டுபிடிக்கும், மிடிலும் 0. அப்போ ஆன்சர் இதுதான். இதுதான் கீயா, மிடிலும் இதுதானா சேமா இருக்குது. அப்போ ரிட்டர்ன் கொடுத்துரும். பொசிஷன் உங்களுக்கு இதுதான் மிடில் +1 ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஆன்சர் ரிட்டர்ன் ஆயிரும். இல்லை, எனக்கு இந்த கீயை நான் செக் பண்ண போறேன். எப்படி செக் பண்ணியிருக்கும் பாருங்க. XYZ ஃபுல்லாக எடுத்துக்கும். சென்டர் பொசிஷன் 4 பார்க்குது, ஆன்சரான்னு பார்க்குது, இல்லை. அப்போ இதை செக் பண்ணுது, கீயோட செக் பண்ணுது. இது கிரேட்டர் தேன். இந்த பாட்டை செக் எடுத்துக்கும். 5 to 9 வரை எடுத்துக்கும். ஏன்னா நான் சொன்னேன், கிரேட்டர் தென்னாலே கிரேட்டர் தென்னா ஹை மாறக்கூடாது, லோ தான் செட் பண்ண போறோம். அப்போ +1 இந்த பாட்டை எடுத்துக்கிறோம். இந்த பாட்டுக்கு மிடில் 7. அதே மாதிரி இதை செக் பண்றோம். கீயான்னு கேட்குறோம், இல்லை. இல்லைன்னொன்னே கீ சின்னதா பெருசான்னு கேட்குறீங்க. கீ பெருசு. அப்போ என்ன பண்றீங்க, கீ பெருசுனாலே ஹை மாறாது, லோ தான் மாறும். அப்போ 8க்கு வந்துடும். 8 to 9 செக் பண்ண போறோம். அப்போ 17/2. அப்போ என்ன ஆன்சர், 8 தான் உங்களுக்கு. இது மிடில். 8 வந்து மிடில் சேம் கீயான்னு கேட்குறீங்க, இல்லை. இல்லைன்னொன்னா கிரேட்டர் தெனா, ஆமா கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் என்ன சொன்ன, ஹை மாறும். ஹை என்ன செய்யும், சேம் பொசிஷன். லோ வந்து என்ன பண்ணிடும், மாறும். என்ன பண்ணிருக்கோம், மிடில் +1 இல்லையா, மிடில் +1. மிடில் +1 இதுதான் மிடில். 8 தான் மிடில். அப்போ 9 வந்திருக்கும். ஈக்குவல்னா திருப்பியும் கேட்கும்.
திருப்பி இதான் கீன்னு சொல்லி டிவைட் பண்ணீங்கன்னா இதே ஆன்சர்ல வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? கிரேட்டர் தென் ஒன்ன லோ ஹை சேம் லோ செட் ஆகும். லோ என்ன மாறும்? 10ன்னு மாறும். 10ன்னு மாறும்போது கிராஸ் ஆகுது பாருங்க. எப்பவுமே ஆல்வேஸ் லோ வந்து லெஸ் தெனா இருக்கணும். கிரேட்டர் தெனா மாறிட்டு அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துடலாம். கன்ஃபார்மா அப்படி கிராஸ் ஆச்சு, லோ வந்து கிரேட்டர் தெனா மாறிச்சு அப்படின்னா கன்ஃபார்மா கீ இஸ் நாட் ஃபவுண்ட். இருந்துச்சுன்னா கட்டாயம் அதுக்குள்ள சென்டர் பாயிண்ட் மிடில் கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னு சொல்லிடும். புரிஞ்சிச்சு? அதுக்கு தான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அழகா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்ப நேரா கோடிங் போயிடலாமா? எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பைனரி சர்ச் தனியா கோடிங் எழுத போறோம். இதுக்கு 4 பேராமீட்டர் வேணும். என்னெல்லாம் பேராமீட்டர்னா, இது 2 டைமென்ஷனல் அரேல தான் ஒர்க் ஆகும். ஸோ பேராமீட்டர் வந்து ஒரு எஸ் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கிறேன். ஸோ லோ ஹை கீ 3த்தையுமே பேராமீட்டர்ல அனுப்பணும். இதுக்கு 2த்துக்கும் சைஸை கட்டாயம் மென்ஷன் பண்ணிடும். அங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், அதனால வாய்டுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இன்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்ட்ரிங் கெட் பண்ணிருப்பீங்க, கீ கெட் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். சரியா? கெட் பண்ணி ஃபங்க்ஷன் கால் நடந்திருக்கும். இதை கால் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் நடந்திருக்கும். பாருங்க, என்டர் த நம்பர் ஆஃப் நேம்ஸ் கெட் பண்ணிக்கோங்க. என்டர் சப்ஸ்டிட் ஆகும். எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா 10 நேம்ஸ் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். கட்டாயம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் நீங்க கொடுக்கணும். நேம கொடுங்க. எத்தனை டைம் 10னா 10 கெட் பண்ணிக்கோங்க. இங்க ஆம்பர்சன்ட் கிடையாது, ஸ்ட்ரிங்னால பெர்சன்டேஜஸ். அடுத்தது கீக்கு கெட் பண்ணுங்க, ஹெட்டிங் கொடுங்க, கீயை வந்து கெட் பண்ணுங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் 4 பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஏ கிடையாது, எஸ்ன்னு எடுத்திருக்கேன். எஸ். அடுத்தது லோ வந்து 0வா? 0 to 9 தானே மெமரியில சேவ் ஆயிருக்கும். அதனால 0 to ஹை வந்து 9 n-1 அனுப்பலாம். கீ 4 பேராமீட்டர் நான் அனுப்பணும்னா ஃபங்க்ஷன் கால் எங்க போகும்? இது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் கால்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடும். கால் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்கும். அப்போ இந்த ஹெட்டிங் கரெக்டா கொடுத்துக்கோங்க, சைஸை மென்ஷன் பண்ணுங்க. லோ எல்லாமே அதுக்குரிய 0, ஹை வந்து 9 வந்திருக்கும், கீ அதோ சர்ச்சிங் கீ வந்திருக்கும், உள்ள நுழைஞ்சிருக்கும். இங்க வந்து உங்களுக்கு கால்குலேஷன் என்னன்னா, இங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணி இங்கேயே நம்ம வந்து இது பண்ண போறோம். அதான் நம்மளோட கான்செப்ட். சரியா? இது வந்து ரிகர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ரிகர்ஷன் மெத்தட்னால என்ன சொன்னேன் நானு? ஒரு கால் இட் செல்ஃப் இருக்கணும், சொல்யூஷன் இருக்கணும். சொல்யூஷன் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்யூஷன்? இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னாலே சொல்யூஷன் என்ன நடந்தது? அதுக்கு தான் ட்ரேசிங் உங்களுக்கு அங்கேயே ஃபர்ஸ்டே காமிச்சேன். லோ கிரேட்டர் தென் ஆச்சா? அப்ப கன்ஃபார்மா இட் இஸ் நாட் ஃபவுண்ட் வந்துச்சா? அப்போ இதுதான் சொல்யூஷன். லோ கிரேட்டர் தென் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். கீ சப்ஸ்டிட் ஆகும். என்ன சர்ச்சிங் கீ கொடுக்குறீங்களோ அந்த கீ சர்ச் வந்து ஆன்சர் எடுத்துட்டு இஸ் நாட் ஃபவுண்ட்னு ஆன்சர் கொடுத்துடணும், ரிட்டர்ன் கொடுத்துடலாம். சொல்யூஷன்னாலே ரிட்டர்ன். அப்போ முடிஞ்சிட்டு சொல்யூஷனுக்கு. அடுத்தது நம்ம கால்குலேஷன். சப்போஸ் இப்போ வந்து இருந்து உள்ள நுழையும் போது 0, 9 வந்திருக்கு. அப்போ லெஸ் தேன் கண்டிஷன் ஃபால்ஸ் இங்க வந்துருவோம். அப்ப நம்ம கால்குலேஷன் போவோமா? மிடில் கண்டுபிடிக்கணும். மிடில் லோ பிளஸ் ஹை டிவைடட் பை 2. அப்போ உங்களுக்கு மிடில் கிடைச்சிருக்கும். மிடில் கிடைக்கும் போது என்ன கம்பேர் பண்ண சொன்னேன்? கீயும் அந்த மிடிலும் சேமான்னு கேட்க சொன்னேன் ஃபர்ஸ்ட். அப்ப இதே மாதிரி தனியாவும் நீங்க எழுதிக்கலாம். எழுதி அந்த ஆன்சரை ஐல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் ஐல இருக்கும்? சேமா இருந்தா 0 இருக்கும், கிரேட்டர் தென்னா இருந்தா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், லெஸ் தென் கீ லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இந்த கீ வச்சுதான் இருக்கு. கீ கிரேட்டர் தென்னா இருந்தா பாசிட்டிவ், கீ லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா நெகட்டிவா உங்களுக்கு ஐ வேல்யூ இருக்கும். அதனால தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்கேயும் ஸ்ட்ரிங் கம்பேர்னு ஒரு இதை கொடுக்கணும், இங்கேயும் ஸ்ட்ரிங் கம்பேர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஐயை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. அப்போ ஐ ஈக்குவல் டு 0வா? அப்ப சேம் மிடில்லே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். கிடைச்சிட்டா என்னது? பிரிண்ட் ஆஃப் கொடுத்துடலாமா? கிடைச்சிட்டு தானே சேமா இருக்குன்னு தானே அர்த்தம் 0னா. அப்போ ஸ்ட்ரிங் இஸ் ஃபவுண்ட் அட் பொசிஷன் ஈக்குவல் டு என்ன பொசிஷன்? மிடில் பிளஸ் 1ல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. கீ வந்து உங்களுக்கு சர்ச்சிங் கீ இங்க வந்துடும், சப்ஸ்டிட் ஆகும். அழகா பிரிண்ட் அவுட் கொடுங்க. இதுவும் ஒரு ரிட்டர்ன் தான். முடிஞ்சிட்டு வேலை முடிஞ்சிட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். இப்போ ஈக்குவலா இல்ல, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஐ வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணணும். இல்ல, அடுத்த ஸ்டெப் என்ன? கிரேட்டர் தெனான்னு செக் பண்ணணும். ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டான்னு செக் பண்ணணும். அப்ப கிரேட்டர் தெனா இருந்துச்சு, சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும்? கால் இட் செல்ஃப் நடக்கணும் இல்லையா? 4 பேராமீட்டர் நம்ம அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ் அனுப்புங்க. அடுத்தது என்னது? லோ ஹை செட் பண்ணணும். இப்ப கிரேட்டர் தெனா இருந்துச்சு அப்படின்னா ஹை வந்து சேஞ்சஸ் இருக்காது.
லோ தான் மாற்றணுமோ, லோ எப்படி மாற்றுவோம், மிடில் ப்ளஸ் 1. கீ வந்து வேரியபிளாக அனுப்புங்க, அவ்வளோதான். 4 பேராமீட்டர் நம்ம அனுப்பிக்கலாம். இது 2 சேஞ்சஸ் நடக்கும். இல்லை கண்டிஷன் ட்ரூனா இந்த இது காலிட்ஸில் நடக்கும். இல்லை அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், லெஸ் தென் அர்த்தம். லெஸ் தென்னா இந்த சைடு இருக்கு, இந்த சைடுனா என்ன பண்ணுவீங்க, கீ கம்பேர் பண்ணும்போது என்ன நடந்திருக்குது, லெஸ் தென்னா லோ வந்து சின்னது, இல்லை சாரி கீ வந்து சின்னது இல்லையா, கீ சின்னதுன்னா லோ சேம், ஹையை மட்டும் மாற்றுவீங்க, மிடில் -1 கீ பேராமீட்டர் அனுப்புவீங்க. இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ திருப்பி ரிகர்சிவ் கால் நடக்கும். இது புரிஞ்சுச்சா? ஈக்குவல் தான் செக் பண்றீங்க, இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். கிரேட்டர் தெனா செக் பண்ணீங்கன்னா இந்த ரிகர்சிவ் கால் நடக்கும், இல்லைன்னா இந்த ரிகர்சிவ் கால் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைடு நடக்கும் இல்லைன்னா இந்த சைடு நடக்கும். அதுக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோ ஹையை மாற்றி விடுதா, திருப்பியும் உள்ள நுழையும், திருப்ப உள்ள நுழையும் இல்லையா, ஏதோ ஒரு மெத்தட்ல உள்ள நுழையுது. இந்த லோவையும் ஹையை எடுத்துட்டு வரும். இப்போ 5ன்னு எடுத்துக்கும், 9ன்னு எடுத்துட்டு வரும். அப்போ என்னது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ், லெஸ் தென் தான் லோ. உடனே அடுத்தது மிடில் கண்டுபிடிச்சிருவோம், ஐயை கண்டுபிடிப்போம், ஐ ஈக்குவலான்னு கேட்போம், இருந்துச்சுன்னா ஆன்சர் ரிட்டர்ன் ஆயிரும். இல்லைனா திருப்பியும் அதுக்கு எந்த சைடு இருக்கு கீ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இங்கே லெஸ் தேனா கிரேட்டர் தானா நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. இதுதான் கீயை தான் செக் பண்ணி ஐ ஆன்சர் இருக்குது. கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா இங்கே செட் ஆகும், இந்த சைடு செட் ஆகும். அப்போ ஹை அப்படியே இருக்கும், மிடில் இப்படியே ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. இதுதான் நம்மளோட கான்செப்ட் இல்லையா. லாஸ்ட்ல இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான் நம்மளோட கோடிங்கா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயினுக்கு போகும். மெயின் போன உடனே என்ன ஆயிருக்கும், அங்கே ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம், மெயினை பிரேஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இது என்ன கான்செப்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பைனரி சர்ச், ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ரிகர்ஷனாக எப்படி கோடிங் எழுதுறோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். மெயினாக வந்து ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே வந்து சைஸை சொல்லி ஆகணும், அதை மறந்துடாதீங்க. மற்றதெல்லாம் சேம் தான். ஓகேயா? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.